நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் தியான் ஜோஸும் குருவிக்கு தீன் போடலான்னு போனோம். அதை பற்றின விளாக் தான் இது. போகும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தெல்லாம் காட்டலாம், பக்கத்துலேயே வந்து நல்லா பச்சை பசேல்னு வியூ நல்லா இருந்தது. சரி, அதையும் வந்து நம்ம வீடியோவில் காட்டலான்னு சொல்லி நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு முன்னாடி வந்து முருங்கை மரம், கொய்யா மரம், அப்புறம் செம்பருத்தி மரம், மாதுளை மரம், அந்த மாதிரி நிறைய மரம்லாம் இருக்குது. முன்னாடி காடு மாதிரி இருக்கும். இந்த காடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டை வச்சு தான் நாங்கள் தியான் ஜோஸை பயப்படுத்துவோம். இங்கே வந்து யானை வரும்டா, புலி வரும், கரடி வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுத்தி வச்சுருக்கோம். இந்த காட்டில் வந்து ஆடு, மாடு, மயில் இதெல்லாம் மட்டும்தான் அங்கே வரும். ஆனால் நாங்கள் இப்படி சொன்னதுனால அவன் நினச்சிட்ருக்கான் இது ஒரு பெரிய அமேசான் காடு மாதிரி. அங்கே வந்து யானை வரும், சிங்கம் வரும், புலி வரும்னு நினச்சிட்ருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா, மேலே எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காரு குருவிக்குனே. எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த குருவிக்கு தீன் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. இந்த குருவிகளும் பார்த்துட்டிங்கன்னா, மனுஷங்க நடமாட்டத்தை கண்டா வந்து வராது, உடனே பறந்து போயிடும். ஆனால் எங்கள் அப்பா வந்தாருன்னா அது தேடி வரும். அந்த மாதிரி இதுக்கு செட்டப்பெல்லாம் பண்ணி எங்கள் அப்பா மேலே வச்சுருக்காங்க. இந்த குருவி தீனே எங்கள் அப்பா கிலோ கணக்காக வாங்கி வாங்கி போடுவார். எங்கள் அப்பா போகிறத பார்த்து தியான் ஜோஸுக்குமே அது ஒரு பழக்கம். போய் குருவிக்கு தீன் போடணும்னு சொல்லி காலையிலேயே வந்துடுவான். இங்கே பார்த்திங்கன்னா, ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. மாடு மேயும், ஆனால் இன்றைக்கி மாட்டை காணோம், வெறும் ஆடு மட்டும்தான் இருக்குது. இங்கே முன்னாடி நல்லா இருக்குது இந்த வியூ பார்க்குறக்கு. நான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னையும் வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். அவன் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து இப்போ பனிக்காலமாக இருக்கங்காட்டி தான் மேலே அவ்வளோவா போகிறதில்ல. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் நைட் ஆனால் நாங்கள் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் உட்காந்து தான் சாப்பிடுவோம். இங்கே மேலே உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த காற்றுக்கு அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் கொஞ்சம் உப்பச காலத்துக்கு வந்து இந்த காற்றுல உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து பனிங்கிறதுனால நாங்கள் மேலே உட்காந்து சாப்பிட்றதில்ல. தெரியலையே தங்கம். எப்படி வாய் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த பொருளெல்லாம் மேலே கொண்டு வந்து போட்டதே இவன் தான். ஆனால் பழி தூக்கி அவங்க அண்ணன் மேலே போட்டுட்ருக்கான். மேலே பார்த்திங்கன்னா ஜீப்பு, அவனோட டாய்ஸு என்னென்னமோ கிடந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட சொல்லி பலூனெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். 5 பலூன் வாங்கிட்டு வந்தார். 5 பலூனும் 5 நிமிஷத்தில் உடச்சிட்டான். இவனுக்கு வந்து இந்த பலூனை உடச்சி விளையாடுறதா என்டர்டெயின்மெண்ட்டே. அந்த உடையும் போது நமக்கு அந்த சத்தமே பயமாக இருக்கும். ஆனால் அவன் அப்படி கிடையாது. எப்படி உடைக்கலான்னு பிளான் போட்டுட்ருக்கான். கையில் அமுத்தி உடைக்கலாமா, வாயில் கடிச்சு உடைக்கலாமா, இல்லை கால் அமுத்தி உடைக்கலாமா, பலூன் மேலேயே ஏறி உட்காந்து உடைக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கான். அவன் உடைக்கும் போது நமக்கு தான் பயமாக இருக்கும். டேய் உடஞ்சிரும்னு நம்ம கத்திகிட்ருப்போம். அவன் உடச்சிட்டு அசால்ட்டாக விளையாண்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நைட்டுக்கு தோசை சாப்பிட்டான். இது நெய் ரோஸ்ட்டு. இந்த மாதிரி தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாமே அவனே சாப்பிட்டுக்குவான். மித்தபடி சாப்பாடு, குழம்பூற்றி சாப்பிட்றது இதெல்லாமே வந்து ஊட்டி விட சொல்லுவான். அவனே சாப்பிடும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவுமே சாப்பிட்டுக்குவான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மருந்து குடித்தான். அவனுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கனால மருந்து கொடுத்தோம். மருந்தெல்லாம் அவனே வாங்கி குடிச்சுக்குவான். கையிலையும் பிடிக்க மாட்டான், வாயில் வச்சு அது ஒரு விதமான ஸ்டைலில் குடிப்பார் சாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். மருந்தெல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பான். சில குழந்தைகள்லாம் வந்து மருந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. காலில் படுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும், அப்புறம் வாந்தி எடுப்பாங்க. அது மாதிரிலாம் ஒரு நாளும் அவன் பண்ண மாட்டான். மருந்தெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிப்பான். அவன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே குறும்பாக இருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்பவே ரசிக்கும்படியாக தான் இருக்கும். அதனால தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி அவனோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.